ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்ஷிதாவை வெளியே தூக்குனதுக்கு காரணம் விஷால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது சம்மந்தமாக இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் ஒன்று நடந்திருக்கு. கன்றாவி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்ஷிதா மற்றும் நம்ம விஷால் அவங்களுடைய ஒரு க்ளோஸ்னஸ் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இருந்துச்சு. ஸோ வந்து விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட பேசினார், அதுக்கடுத்து விட்டுட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார். ஸோ பசங்க கூடயே ரொம்ப ஜெல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து திடீர்னு வந்து இந்த தர்ஷிகாவுடைய லவ் கண்டென்ட் வந்து ஸ்கூல் டாஸ்க்லேருந்து வந்துச்சு. அதுலேருந்து தர்ஷிகா கடலையே போட்டு தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா கூடயே சுற்றி தர்ஷிகா கட்டி பிடிச்சி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் வெளியே போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்துருச்சு போல் விஷாலுக்கு. ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கூட தான் க்ளோஸாக இருந்து நிறையா பேசிகிட்டு இருந்தார். ஸோ அன்ஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு சம்மந்தமாக இன்னொரு சம்பவம் வந்து நடந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேற்று என்ன நடந்துச்சு இரவு அப்படின்னா, தனியாக ஒரு சேரை போட்டு நான் மலையில் நினையும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு சேரில் உட்காந்துட்டான். நம்ம அன்ஷிதா அங்கே உட்காந்துட்டு எதுக்கு நினைக்கிறேன் இங்கே வாடினோன்னே, இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தேன். விஷால் பொறுத்த வரைக்கும் எதுக்கு இப்படி பண்ணுறான் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி அழுதுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து எல்லாம் திட்டுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த செங்கல் டாஸ்கில் கூட ஜாக்லின் ஆஹா அன்ஷிதா தான் ஓஹோ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே ஸ்டைலில், அதாவது ஜாக்லின்னா ஓஹோ அன்ஷிதா தான் ஆஹா மாற்றி சொல்லிட்டேன். சரியா இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் என்ன நமக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த விஷாலுக்கு எப்படி இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தர்ஷிகா கிட்ட ஏமாற்றி இந்த மாதிரி ஓகே வெளியே வந்து நம்ம மீட் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்து கொடுக்காம மாதிரியும் கொடுத்த மாதிரியும் கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ அன்ஷிதா கிட்ட இன்றைக்கி கையை போட்டு இப்போ லைவில் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது அன்ஷிதாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வா உன்ட்ட நான் இப்போ எவிக்ட் ஆகி போனாலும் சரி, இல்லை நீ எவிக்ட் ஆகி போனாலும் சரி, வெளியே போனால் எனக்கு மறந்துடாத, நானும் ஒன்று மறக்க மாட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது நான் தர்ஷிகா கூட சொல்லலை. தர்ஷிகா கூட என்ன சொன்னேன் அப்படின்னா, வெளியே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வெளியே போய், ஓகேவா? ஸோ தட் இஸ் மறந்துடாத. நான் உனக்கு என்ன விதமான அசம்பாவிதம் பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டில் அதெல்லாம் அந்த மைண்டில் வச்சுக்காத. நீ சில விஷயங்களை என்னை எதிர்பார்த்துருப்பேன், நான் பண்ணாமல் கூட இருந்திருப்பேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதற்காக என்னை வந்து தண்டிச்சிடாத. வெளியே வந்து கண்டிப்பாக என்கிட்ட பேசாமலாம் இருக்காத, சரியா? நீ போனாலும் சரி, நான் போனாலும் சரி. ஏன்னா நமக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு ஃபன் இருக்குது, ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நமக்குள்ளே அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே நக்கறான் நெஞ்சு அப்படியே. உடனே அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு, மேபி நான் வெளியே போன பிறகு சில விஷயங்கள்லாம் தீர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, அருணும் அர்ச்சனாவையும் பார்த்துட்டு சார் இப்படிலாம் லவ் பண்ணுறாங்களே, என்ன லவ் பண்ணாமல் இப்படி விட்டுட்டு போயிட்டான், என்ன வந்து மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க அன்ஷிதா. சரியா? அவங்களுடைய லவ் வந்து கரெக்டாக டியூன் ஆகலை அவங்களுக்கு. அவங்க வந்து அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன்ன உடனே அப்படியா சரி ஓகே, ஆனால் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் விட்டு நீ வேண்டாம் சொல்கிறான். அதெல்லாம் விட்டு வேண்டாம், யூ டிசர்வ் மச் பெட்டர் கை, உனக்கு வந்து நல்லா இன்னொரு கை வேணும், சரி நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துடுறியா அப்போ கல்யாணம் பண்ணிக்க போறியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே வந்துட்டு நம்ம 2 பேரும் திருவண்ணாமலைக்கு போகலாமா, ஒன்றா ஜோதி பார்க்க போகலாம், அப்புறம் நம்ம 2 பேர் காரில் கேரளா போகலாமா, எதுக்குடா காரில் கேரளா போகலாமா அப்படின்னு கேட்குறான். சரி சரி நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ நான் போய் வெளியே போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதான் டீலிங் அவங்களுக்குள்ள. 2 பேரில் யார் வெளியே போனாலும் சரி, காரில் போய் திருவண்ணாமலை போய் போகிற வழியில் எங்கேயாவது தங்கிட்டு முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு தெரியுது இது கல்யாணமா இல்லை என்ற கன்றாவின்னு தெரில. ஸோ இவளையும் முடிச்சு விட்டான், அதாவது கேம் முடிச்சிட்டான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அடுத்த வாரம் டார்கெட் அப்படியே முடிச்சுட்டு சுற்ற வேண்டியதான். நான் அடுத்த வாரம் ரொம்ப போறியா வெளியே, நம்ம கோவா போகலாமா அப்படின்ற மாதிரி பேசுவான் போல தெரியுது. யாரா அவன் கோமாளி அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு இதை நம்பி அருண்கிட்ட போய் அருண் விஷால் இந்த மாதிரி லவ் பண்ணுறானா அப்படி கேட்டது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் பதறிட்டுன்னு சொல்கிறான். நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்றான். உடனே உனக்கு எப்படி ஓகேவான்றான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரிலன்றான். அப்படி சண்டால சிரிக்கி நீமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா என்னடா இது நடக்குது, எலக்ட்ரிக் சுடுகாடு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டு காதை கடிக்கிறாங்க. காதை கடிச்சிட்டு சரி ஓகே, ஆனால் உங்களுக்குள்ளே இவர் அருண் மாமா உங்களுக்குள்ளே இது நடந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றான். டே யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துருச்சு உங்களுக்குள்ளே, பட் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறவங்கள அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறான். நீமா எத்தனை பேர் அந்த பிள்ளையை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் டோட்டலி இந்த விஷால் அப்படின்ற அந்த தம்மி பீஸு ரசிகாவோட வாயில வெளியே வாட்டி விட்டுருச்சு. தர்ஷிகாக்கிட்டே சொன்னதில்லைன்னு சொல்லி அன்ஷிதா ஒன்று சொல்லியிருக்கு. அடுத்து சௌந்தர்யா வெளியே போகும்போது சௌந்தர்யாக்கிட்டே ஒன்று சொன்னதில்லைன்னு சொல்லி, அதாவது அன்ஷிதாக்கிட்டே ஒன்று சொல்கிறதில்லைன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லும்.
சரியான பொறுக்கியா இருக்காங்க இவன். என்னங்க இவன்? இதுக்கு வந்து கமெண்ட் கீழ விஷால் அன்ஷிதா மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாராம். கீழ கமெண்ட். நெறைய இதில பார்த்தேன் நான். அன்ஷிதா தான் கமெண்ட் ஆசைப்படுறாரு. விஷால் வந்து அன்ஷிதா லவ் பண்றான். ஆமான்டா. இதுக்கு அது எத்தனாவது லவ்வோ, இவனுக்கு 7வதுன்னா அவளுக்கு 18வதா இருக்கும் போல தெரியுது. என்ன எழவோ! ஏதோ பண்ணி தொலைங்க. நல்ல வேலைடா ஒருத்தன் போயிட்டீங்க. அடுத்த வாரம் இந்த ஸ்கிரின்ஜ் அனுப்பி தொலைங்கடா விஷால. எப்பா சாமி முடியல. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.